அவங்கள மேலே அனுப்பி விடு. ගොඩක් එහෙට යවන්න එපා වන්නේ. ඒයි ඒව ගොඩක් එහෙට යවන්න. Lain ke Latin apa? Oh, konsolnya. Kok benar deh? Ada nih. எல்லாம் சைன் பண்ண සම්පූර්ණයෙන්ම මෙතන ඉඳන් ඉවත් කරන්න කියලා තමයි අපි මෙතන මේ ඔක්කොම රැස් වෙලා ඉන්නේ. ඔබ දැන් මේ කඳුකරේ ගොඩාක් තියෙනවා. අද බාර් පර්මිට් දීලා තියෙනවා. කඳුකරේට තමයි ගොඩාක් දීලා තියෙන්නේ ලංකාවෙම. අපි වැඩ කරලා මාන්සි වෙලා දුක් මාන්සි වෙලා අම්බ කරන සල්ලි ටික ඔක්කොම යන්නේ බාර් එකට. දන්නවද? අද බලන්න මේ මෙච්චර අම්මලා තාත්තලා මෙතන මේ ඔක්කොම එකතු වෙලා ඉන්නේ තමන්ගේ දරුවන්ගේ තමන්ගේ ගමේ මිනිසුන්ගේ ජීවිත බැරගන්න. මෙතන මේක තවමක් නෙවෙයි. මෙතන තියෙන්නේ පොඩි කඩවල් තියෙන්නේ. ඔක්කොම ලයන් ගෙවල් තියෙන්නේ. මේකස්සේ බාර් පර්මිට් එකක් දීලා මේකස්සේ මෙතන මේ බාර් එකක් ඕපන් කරලා තියෙනවා. අපිට සතෝෂේ ගන්නෑ. අපේ අපේ දරුවා ඉගෙන ගන්න හරියට එඩියුකේෂන් සිස්ටම් එක ගන්නෑ. ඒ වුණාට බාර් තියෙනවා සෑන්ට
නෝට් ටවුන් එකෙන් මෙතනට එනකොට බාර් 10ක් විතර තියෙනවා. ඒකට අපි අම්බ කරන සල්ලි ඔක්කොම බාර් වලට දීලා අපේ ගෙවල් ප්‍රශ්න ඇති කරගෙන තමයි අපි ජීවත් වෙන්න වෙලා තියෙන්නේ. මේ ඊටපු මන්ත්‍රීවරු ඒ කියන්නේ ඊට ඉස්සෙල්ලා ඊටපු මන්ත්‍රීවරු මේක බැලුවේ නැහැ. ඒ වුණාට දැන් අපිට හරි තීන්දුවක් ඕනේ. දැන් ආපු ජනාධිපතිතුමින් අපි කරුණාවෙන් ඉල්ලා සිටින්නේ මේ බාර් එක මෙතන නම් ඉවත් කරලා දෙන්න. නැත්නම් මෙතන පවුල් இந்த பார் விஷயமானது இந்த பெஞ்ச தோட்டத்தில் காணப்படுகின்ற பாடசாலை இடைவெளிகளுக்கு முக்கிய ஒரு காரணமாக இருக்கின்றது. காரணம் அருகாமையில் தான் கிட்டத்தட்ட 500 மீட்டர் தூரத்திலே தான் பாடசாலை காணப்படுகின்றது. அருகாமையில் தான் கோயில் காணப்படுகின்றது. பாரை சுற்றி தான் குடியிருப்புகள் காணப்படுகின்றது. இது பிரதான கடைகளும் காணப்படுகிறது. இந்த இடத்தில் பொதுமக்கள் வந்து செல்வதோ இல்லை பெண் பிள்ளைகள் வந்து செல்வதோ இல்லை சிறுவர்கள் வந்து செல்வதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கின்றார்கள். காரணம் மதுபோதையில் வேறு பிரதேசத்திலிருந்து வருகின்ற இல்லாத பஸ் ஸ்டாண்டில் காணப்படுகின்ற போது வேறு பிரதேசத்திலிருந்து வருகின்றவர்கள் இங்கு வந்து மதுபோதைகள் குடித்துவிட்டு அவர்களுக்கு செய்யும் அலப்பறிகள் காரணமாக சிறுவர்களும் பெண்களும் மிகவும் பாதிக்கக்குள்ளாகின்றார்கள். கடைக்கு வருவதற்கு அச்சம் கொள்கின்றார்கள். இது இங்கிருக்கும் இளைஞர்களுக்கும் தெரியும். இளைஞர்களும் பொதுமக்களும் இணைந்து இதை கட்டாயமாக அகற்ற வேண்டும் என்ற ஒரு உதாரணமாக இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்திருப்பதானது மிக வரவேற்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த தோட்டத்திலே மிகவும் அநேகமான போலீஸ் முறைப்பாடுகள் காணப்படுவது இந்த நோட் போலீஸ் நிலையங்களுக்கு தெரியும். காரணம் இங்கு குடிபோதையிலேயே விழாக்கள் காரணம் சரி இல்லை வேறொரு காரணங்களும் சரி அநேகமாக போலீஸ் முறைப்பாடுகள் அதிகம் காணப்படுவது ரோடு போலீஸ்லேன்னு கேட்டால் வெஞ்சர் தோட்டம் என்பது காணப்படுகிறது. காரணம் இது மதுபோதை குடியிருப்பில் உள்ளேயே காணப்படுகின்றது. மதுபான சாலையானது முக்கியமாக அகற்றப்பட வேண்டியும் சிறுவர்களிடையும் இளைஞர்களிலும் பெண்கள் மத்தியிலும் மிக ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஆகவே இதனை அகற்றி தருவதற்கு ஜனாதிபதிகள் அவர்களும் சரி அரசாங்கத்திற்கும் சரி இதை நாம் முக்கியமாக கோரிக்கை வைக்கின்றோம். உடனடியாக இதற்கான லைசனை நிறுத்தி இனிமேல் இங்கே இது தனிப்பட்ட ஒரு போராட்டமாக இல்லாமல் மக்களுடைய பிரச்சனையாக எதிர்கொண்டு ஜனாதிபதி அவர்கள் இதுக்கான சட்ட தீர்வினை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். பயங்கரமாக இருக்கும். எல்லாம் பயந்துக்கிட்டு ஆளுங்க எல்லாம் பிள்ளைகளை பார்க்க ஓடுவாங்க ரோட்டுக்கு. தாய் தப்பே அந்திக்கு 4 மணி இருந்து தான் நாங்கள் வேலை செஞ்சு தேயிலை எடுத்து வர்றோம். வரக்குள்ள வீட்டில் பிள்ளைங்க இருக்கணும் தானே. இப்போ நாங்களும் கஷ்டப்பட்டு தானே வரோம். அதனால பாருனால தான் கொஞ்சம் பிரச்சனை. அந்த பாரு எங்களுக்கு தாய் தப்பே அந்தி எழுதி நாங்கள் வேலை செய்வோம். வேலையில் செய்யக்குள்ள அந்திக்கு வந்தோன்னே திக்குன்னு அடிக்கும். பிள்ளைகளை காணாது. நாங்களும் 8 மணி 9 மணி எழுதி பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்கோம் வீட்டில். அதனால இந்த பாரு கொஞ்சம் நிப்பாட்டுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால ஏன்னு கேட்டால் எங்களோட பிள்ளைங்க பாடசாலைக்கு இந்த வழியாக தான் போகுது, கடைகளுக்கு இந்த வழியாக தான் நாங்கள் வாரம் போகிறோம், இந்த இடத்துல தான் நாங்கள் வேலை செய்கிறோம். ஆனாலும் கூட எங்களோட பிள்ளைங்க எல்லாமே பெரியவங்க செய்கிற அது இந்த வாரம் இந்த இடத்துல போட்டு வீணாக்குனதுனால எங்களோட பிள்ளைங்க பாடசாலை படிப்புகளும் வீணாக போகுது. நிறைய பிள்ளைங்க கொப்பி போட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு புத்தகம் போட்டு குடிக்கிற அளவில் இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இந்த பார் இந்த இடத்துக்கு வந்துருச்சு. அதனால இந்த பாரை எங்களுக்கு மூடணும். இந்த பார் இந்த இடத்துல எங்களுக்கு தேவையே இல்லை. பார்னால எவ்வளோ குடும்பங்கள் வீணாக போகுது, எவ்வளோ பிரச்சனைகள் வருது, சண்டை அடிச்சுக்கிறாங்க. ஒரு நல்லது கெட்டது நாங்கள் ஒரு நல்ல காரியங்கள் செய்ய முடியலை, ஒரு திருவிழா கொண்டாட முடியலை, நிம்மதியாக இருக்க முடியலை. என்னென்னு கேட்டால் ஒரு திருவிழா வந்துட்டால் கூட நாங்கள் அதை ஒரு சந்தோஷமாக கொண்டாட முடியலை. அங்கே ஐயோ ரோட்டில் சண்டை அடிச்சுட்டு கிடக்குறாங்களோ, இந்த பார் தாங்க இருக்கேன் நல்லா குடிச்சிட்டு டக்குன்னு கணக்கு வந்துடலாம் அந்த ரோட்டுக்கு. அதனால எங்களுக்கு இந்த பார் வேணாம் கணக்கி. தயவு செய்து ஜனாதிபதிக்கு நாங்கள் கும்பிட்டு கேட்டுக்கிறோம், இந்த பார் எங்களுக்கு வேணாம், இதை மூடிடுங்க. இங்கே இருக்குது. இதனால் சமூக சீர்கேடுகள் நிறைய ஒவ்வொரு நாள் நடந்துட்டு வருது. ஒரு திருவிழாவை கொண்டாடினாலும் சரி அதில் பிரச்சனை, எந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அதில் பிரச்சனையாக இருக்குது இந்த பார்னால். அதனால் ஜனாதிபதி இது கவனத்துக்கு எடுத்து இந்த பார் மூடுறதுக்கான ஒரு ஏற்பாடை கட்டாயம் செஞ்சு தரணும். இந்த மக்களோட கோரிக்கையாகவும் இருக்குது. அதாவது தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 25 வருஷமாக இது கோரிக்கையாக இருக்குது. இந்த நடைமுறைக்கு எதுவுமே வந்ததில்லை. முன்முறையாவது இது நடைமுறைக்கு வந்து இந்த பார் மூடுறதுக்கான ஒரு ஏற்பாடை செஞ்சு தருமாறு பணிவுடன் ஜனாதிபதியை வேண்டுகொள்கிறேன். ஒரு ஆசிரியராக பேசுகிறேன். என்ன அப்படின்னா, இந்த பிரதேசத்தில் உள்ள சிறுவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுறது இந்த பார்னால தான். காரணம் என்னென்னா, ஸ்காலர்ஷிப்பில் எல்லோரும் 180, 170, 160, 150 மார்க்ஸ் எடுப்பாங்க. ஆனால் ஓ லெவல் போனதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா ஃபெயில் ஆகிடுறாங்க. ஏ லெவல் போடுறதில்ல. இதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது இந்த பார் தான். நான் நினைக்கிறேன் எஸ்டேட்டில் பார் இருக்குது 3 எஸ்டேட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஒன்று டயகாம, இன்னொன்று ரொசலில், இன்னொன்று 3 வெஞ்சர். இந்த 3 எஸ்டேட்டையும் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் ஜீரோவாக தான் இருக்குது. தயவுசெய்து இந்த பாரை மூடி கொடுத்தீங்க அப்படின்னா எங்களது பிள்ளைகளுக்கும் எதிர்காலத்துக்கும் உதவியாக இருக்கும். තිනවා මේක ඉවත් කරලා දෙන්න ඕනේ අනිවාර්යයෙන්. මේ ජනාධිපතිතුමාගෙන් අපි ඉල්ලීමක් කරනවා. මීට කලින් මේ මත්පැන්සල් නිසා ජීවිතයකුත් බිලිගත්තා. ඒ නිසා මෙතනට අපේ ගමට මේ මත්පැන්සලක් එපා. අපේ මේ තරුණ තරුණියන්ගේ ජීවිත ගොඩක්
නාස්ති වෙනවා. ඒක නිසා මේ මත්පැන්සල අයින් කරලා දෙන්න කියලා මම ජනාධිපතිතුමාගෙන් මෙතන කොච්චර කාලයක් තියෙනවද මේ ඉල්ලා සිටිනවා. මෙතන කොච්චර කාලයක් තියෙනවද මේ බාර් එක? ඇත්තටම මේක අවුරුදු මම හිතන්නේ 20ක් 25ක් වගේ මේ මෙතන මත්පැන්සල තියෙන්නේ. ඒක නිසා ජනාධිපතිතුමාගෙන් මේ ජීවිත බේර දෙන්න ලෙස මේ මත්පැන්සල අයින් කරලා දෙන්න කියලා අපි හැමෝගෙම ඉල්ලීමක් තියෙනවා. ඒ ඉල්ලීම ඉෂ්ට කරලා දෙන්න නිසා ජනාධිපතිතුමාගෙන් ඉල්ලීමක් කරනවා.